सायं स गोपभवनानि भवच्चरित्र गीतामृत प्रसृत कर्णरसायनानि पश्यन् प्रमोदसरितेव किलोह्यमानो गच्छन् भवद्भवन सन्निधिमन्वयासीत्. அக்ரூரர் கோகுலம் வந்து சேர்ந்த வேளை சாயங்காலம். அப்பொழுது தங்கள் லீலா விசேஷங்கள் கானமாக ஆயர் இல்லங்களில் பாடப்பட்டன. அந்த பாடல்கள் கர்ண ரசாயனமாக இருந்தன. அக்ரூரர் அப்படிப்பட்ட வீடுகளை பார்த்து கொண்டே சென்றார். ஆனந்த பெருக்கால் கவர்ந்து செல்லப்பட்டவர் போல் அவர் நடந்து சென்றார். முடிவில் தங்கள் மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். तावद्ददर्श पशुदोह विलोकलोलम् भक्तोत्तमागतिमिव प्रतिपालयन्दम् भूमन् भवन्दमयमग्रज वन्दमन्दर् ब्रह्मानुभूतिरस सिन्धुमिवोद्वमन्दम्. எல்லா இடங்களிலும் பரந்துள்ள பரம்பொருளே, அந்த சமயம் தாங்கள் பசு கறப்பதை பார்த்து கொண்டிருந்தீர்கள். தங்கள் தமையனாரும் தங்கள் பக்கத்தில் நின்றிருந்தார். தாங்கள் தங்கள் சிறந்த பக்தன் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர் போல் இருந்தீர்கள். அதனால் பரமானந்த அனுபவ ரசமாகிற ஆனந்த கடலை மடைதிறந்து விடுபவர் போல் காட்சியளித்தீர்கள். அக்ரூரர் தங்களை இவ்வித திருக்கோலத்தில் தரிசனம் செய்தார். सायन्दनाप्लव विशेष विविक्त गात्रौ द्वौ पीत नीलरुचिराम्बरलोभनीयौ नातिप्रपञ्च धृतभूषण चारुवेशौ मन्दस्मितार्द्रवदनौ सयुवां ददर्श. மாலையில் குளித்ததால் உங்கள் இருவர் திருமேனிகளும் பிரகாசித்தன. இடுப்பில் தாங்கள் மஞ்சள் பட்டாடை அணிந்திருந்தீர்கள். பலராமன் நீலப்பட்டாடை அணிந்திருந்தார். அதனால் இருவரின் தோற்றமும் கவர்ச்சிகரமாக இருந்தது. பூஷணங்கள் உங்கள் மேனிகளில் அளவாக இருந்தன. முகங்கள் புன்முறுவல் பூர்த்திருந்தன. அக்ரூரர் இப்படிப்பட்ட ஆனந்தமயமான திருக்கோலத்தில் உங்கள் இருவரையும் கண்டார்.